ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபத்தின் மூலமாக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தேவன் மாற்றுவார் என்பதை நாம் எல்லாரும் விசுவாசிக்கணும். அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் எங்க போராட்டம் என்றால், இந்த தனிப்பட்ட ஜெபம் என்று வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில தனிமையாக ஒரு அறைக்குள் சென்று தேவனோடு கூட நாம் நேரத்தை செலவழிக்கணும் என்றால், அங்கதான் பல தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் உண்டு. ஒரு ஆராய்ச்சி கிறிஸ்துவர்கள் மத்தியிலே எடுத்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், 10 விசுவாசிகள்ல 8 பேர் ஜெபத்தில் மிக பின்தங்கி இருக்கின்றார்கள். அப்படின்னா ஜெப வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை. தனிப்பட்ட ஜெபம் அவர்கள் செய்வதில்லை. அவருடைய வாழ்க்கையில அவர்கள் எல்லாரோடு கூட சேர்ந்து செய்கின்ற ஜெபங்கள் உண்டு. ஆனால் தனிமையாக அவர்களுடைய வீடுகளில் தேவனோடு கூட நேரத்தை செலவு செய்கின்ற அந்த பழக்கம், அந்த ஒழுக்கம் பலருடைய வாழ்க்கையில இல்லை என்று இந்த புள்ளி விவரம் சொன்னது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த தனிப்பட்ட ஜெபத்தை உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நீங்கள் கட்டி எழுப்ப முடியும், அதற்கு 5 ரகசியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில எப்படி கட்டி எழுப்ப முடியும் என்று 5 சுலபமான நடைமுறையான காரியங்களை உங்களோடு கூட பேசி, நீங்கள் அந்த 5 காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெப வாழ்க்கை கட்டப்படும். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை ஒரு வல்லமுள்ள ஒரு ஜெப வாழ்க்கையாக தேவன் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். அதை நான் உங்களோடு கூட பேசுவதற்கு முன்பதாக, ஜெபத்தை குறித்து பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலை முதல் நான் பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக இந்த 5 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அநேக நேரத்துல ஜெபம் என்று வரும் பொழுது பலருக்கு அது உணர்வை சார்ந்ததாக இருக்கின்றது. அப்படின்னா பல நேரத்துல ஜெபம் செய்வது நமக்கு தோணுவதில்லை. ஜெபம் செய்வதற்கு நமக்கு அந்த ஒரு விருப்பம், அந்த வாஞ்சை இல்லை. எப்போ நம்ம ஜெபிக்க விரும்புகிறோம்னா, பிரச்சனைகள் வரும் பொழுது, ஒரு அற்புதம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யணும், எனக்கு இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னு நம்ம விரும்புகின்ற நேரத்தில் தான் நாம் ஜெபத்தை தேடுகின்றோமோ தவிர, நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதில் நாம் எல்லாரும் மிக கஷ்டப்படுகின்றோம். ஏனென்றால் பலருக்கு அந்த ஜெபம் என்பது, அவங்க ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒண்ணுமே அந்த உணர்வு வரல பாஸ்டர், ஜெபிக்கும் பொழுது எனக்கு தூக்கம்தான் வருது, ஜெபிக்கும் பொழுது எனக்கு உறக்கம்தான் வருது, நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்க பிரயாசப்பட்டாலும் எனக்குள்ள எந்த விதத்திலையும் அந்த ஒரு பரவசமோ அல்ல அந்த ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கின்றது என்று பலர் ஜெபத்தை அது நிமித்தம் செய்யாமல் இருக்கின்றார்கள். இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஜெபம் என்பது உணர்வை சார்ந்ததல்ல, உறவை சார்ந்ததா இருக்கின்றது. ஜெபம் என்பது நாம் உணர்ச்சி வசப்பட்டு ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல, தேவனோடு கூட இருக்கின்ற உறவின் நிமித்தம் செய்வதுதான் ஜெபம். ஜெபம் விசுவாசத்தின் முதல் படி என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக நேரத்தில் நம்முடைய ஜெப அறையில் வானம் திறக்கப்பட்டு தேவன் வானத்திலிருந்து, மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நாம் அநேக நேரத்தில் கேட்பதில்லை. ஆனாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்குள் இருக்கின்ற விசுவாசம் என்னவென்றால், நான் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் என்னுடைய பரலோக பிதா காது கொடுத்து கேட்கின்றார். நான் கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தேவன் அவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்கின்றார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள் வருவது அவசியம். ஆகையால் நாம் ஜெபிக்க 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 இன்னும் தேவனோடு கூட இருக்கின்ற அந்த உறவில் இன்னும் நாம் வளர ஆரம்பிக்கணும். ஆகையால் தான் பல நேரங்களில் இந்த உணர்ச்சி வசப்பட்டு அல்ல அந்த பரவசம் வரணும், எனக்கு ஜெபிக்கணும்னு தோணணும் என்று காத்து கொண்டிருந்தீங்கன்னா அது அநேக நேரத்தில் வராது. எப்போது வர ஆரம்பிக்கும் என்றால், அவரோடு கூட நேரத்தை செலவு செய்ய முயற்சி எடுக்க 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 இன்னும் நம்மளுடைய அந்த இருதயத்தை அந்த வாஞ்சை இன்னும் பெருக ஆரம்பிக்கும். தேவனோடு கூட நான் ஜெபிக்கணும், ஆண்டுடைய பிரசனத்துல நான் காத்திருக்கணும்ன்ற அந்த விருப்பமும் வாஞ்சையும் நாம் முதலாவது அந்த பலிபீடத்தை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது
பரிசுத்தாவியா நமக்குள்ள அந்த வாஞ்சையை பெருக செய்வார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து உங்களை தட்டி சொல்லுங்களேன், நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த வாஞ்சையும் பெருக செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ஸோ இந்த ஜெபத்தை, தனிப்பட்ட ஜெபத்தை உங்களுடைய வாழ்க்கையில கட்டி எழுப்புவதற்கு 5 ரகசியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது ரகசியம், உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வேலை ஒரு வல்லமையுள்ள நேரமாய் இருக்கணும் என்றால் செய்ய வேண்டிய முதல் காரியம் அதிகாலையில் எழும்பணும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதுதான் முதல் ரகசியம். காலை நேரத்தில் தேவனுக்கு இந்த முதல் மணி நேரத்தை தருவது, முதலாவது தேவனை தேடுவது. இது பலமுறை நான் இதை குறித்து நான் பிரசங்கித்திருக்கின்றேன். ஆனாலும் இந்த காலையில இதை நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த விலையேற பெற்ற இந்த ஒழுக்கம், இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாற்றுவீர்கள் என்றால் கட்டாயம் தேவனுடைய கரத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள். அற்புதங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள். இந்த காலை நேரத்தில் அதிகாலையில் தேவனை எழும்பி அவரை தேடுவது மிக ஒரு விலையேற பெற்ற ஒரு ஒழுக்கம் என்று நான் சொல்லுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக தேவ வார்த்தையில் நமக்கு ஆலோசனை தருகின்றார். வாசிங்களேன், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் கொஞ்சம் வாசிங்களேன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்து என்னங்க? அஸ்திபாரம். கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திபாரம். கிறிஸ்துவின் மேல் நாம் எல்லாரும் கட்டுகின்றோம். இந்த கட்டும் பொழுது பவுல் சொல்லுகின்றார், 2 விதமான பொருட்களை பயன்படுத்தி தேவ பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில கட்டுகின்றார்கள் என்று சொல்றார். ஒரு விதமான பொருள் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கற்களை பயன்படுத்தி சிலர் கட்டுகின்றார்கள். சிலர் எப்படி கட்டுகின்றார்கள் என்றால் புல், அப்புறம் மரம், வைக்கோலை வைத்து மற்றவர்கள் கட்டுகின்றார்கள் என்று பவுல் சொல்கின்றார். இந்த 2 பொருட்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் சொல்ல, நம்முடைய ஜெப வாழ்க்கையில கூட ஒவ்வொருவரும் நாம் எப்படி நம்முடைய ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்பின்றோம் என்பது 2 பொருட்களையும் நாம் பயன்படுத்தலாம். இந்த வெள்ளி, பொன், விலையேற பெற்ற கற்களுக்கும் மரம், புல், வைக்கோலுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் 3 வித்தியாசங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஜெபம் என்று நாம் வரும்பொழுது நம்முடைய ஜெபத்தை கூட நம்ம 2 விதமாக நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்பலாம். ஏனென்றால் அவர் சொல்றாரு, முதலாவது பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள் என்னவா இருக்கின்றதுனால் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கற்கள். இந்த பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கற்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஆழமாக நீங்கள் தோண்டணும். ஆழமாக தோண்டினீங்கன்னா தான் இப்படிப்பட்ட இந்த சுரங்கங்கள்ல தான் நீங்க வெள்ளியும் பொண்ணையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா மரத்தை, புல்ல, வைக்கோல கண்டுபிடிக்கணும்னா அது மேலாப்பிலே இருக்கும். அதற்கு நீங்க பிரயாசம் எடுக்க வேண்டாம். சோ பவுல் சொல்ற வார்த்தையின்படி நாம பார்த்தோம் என்றால், இந்த அதிகாலையில் எழும்புவது, மாம்சத்தை நாம் சிலுவையில் கொண்டு வந்து அறைந்து நம்மளுடைய சொந்த விருப்பங்களை பலிபீடத்தில் வைத்து அதற்காக நாம் பிரயாசப்பட்டு, அதுதான் அந்த பொன் வெள்ளியில கட்டுவது. அப்படின்னா நமக்கு ஒருவேளை மாம்சத்தில் அது விருப்பமா இல்லைனா கூட, நமக்கு அது தானாக வரலனா கூட, அதை தேடி அதை தோண்டி கண்டுபிடிக்கும் பொழுது அது வெளியேறப்பட்டது என்று பவுல் சொல்றார். ஆனா சிலர் என்ன பண்றோம்னா, இந்த புல், இந்த மரம், இந்த வைக்கோல், அப்படின்னா நாம் எந்த விதத்திலும் நம்மளுடைய
ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு பிரயாசப்படுவதில்லை. ஒரு தேவை வந்ததுன்னா உடனே ஒரு லெட்டர் போட்டு 10 ஊழியத்துக்கு அனுப்புவது, இல்லைன்னா மற்றவங்களை நமக்காக ஜெபிக்க சொல்லுவது அல்ல. ஜெபம் என்பது ஏதோ நமக்கு ஒரு என்ன சொல்றது, எப்பாவது பஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது நினைவு வந்ததுன்னா ஜெபிப்பது, அல்ல சாப்பாடு சாப்பிடுவதற்கு முன்னாடி ஜெபிப்பது தான் ஜெபம் என்று பலர் யோசிக்கிறோம். ஸோ பவுல் சொல்றாரு, நீங்க ஜெபத்தை கூட நீங்க கட்டும் பொழுது 2 விதத்துல கட்டலாம். ஒரு விதம், இந்த பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கற்களை போல ஆண்டவரை நீங்கள் முதலாக வைத்து அவரை தேடி ஆழமாக தோண்டி உங்களுடைய ஜெப வாழ்க்கை நீங்க கட்டி எழுப்பலாம். இல்லாவிட்டால் உங்க ஜெப வாழ்க்கையை சும்மா லேசா தோணும் போது செய்யலாம், விருப்பப்படும் போது செய்யலாம் என்று அதை வைக்கோல் போல, புல்லை போல, மரத்தை போல உங்கள் வாழ்க்கையில கட்டி எழுப்பலாம் என்று பவுல் சொல்றார். இதுல என்ன பிரச்சனை, சில நேரத்துல இந்த மரத்துல கட்டப்படுகின்றது இந்த கட்டடங்கள் கூட வெளியிருந்து பார்க்கும் பொழுது பிரமாதமா இருக்கும், வெளியிருந்து பார்க்கும் பொழுது அது பெரிதாக காட்சி அளிக்கலாம். ஆனால் அதற்கு பலன் இல்லை, அதற்கு ஒரு உறுதியான ஒரு அஸ்திபாரம் இல்லை. இன்னொரு வித்தியாசம் சொல்லணும்னா, இந்த வெள்ளி பொன்னும் வெளியேறப்பெற்ற கற்களுக்கும் புல்லுக்கும் மரத்திற்கும் வைக்கோலுக்கும் இன்னொரு வித்தியாசம்னா, இந்த வெள்ளி பொன் வெளியேறப்பெற்ற கற்கள் அரிது, அது சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த புல், மரம், வைக்கோல் சகஜம், எங்க வேணாலும் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்படின்னா எல்லாரும் செய்வதை நாமும் செய்தோம் என்றால் எல்லாரும் அனுபவிப்பதான் நாமும் அனுபவிப்போம். ஆனால் யாரும் செய்யாததை நாம் செய்வோம் என்றால் யாரும் அனுபவிப்பாததை நாமும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்போம். என்னுடைய தமிழ்ல குழம்பிடாதீங்க. எல்லாரும் செய்வது போல நீங்க செய்தீங்கன்னா எல்லாரும் அனுபவிப்பதான் நீங்களும் அனுபவிப்பீங்க. ஆனா யாரும் செய்யாததை நீங்கள் செய்வீர்கள் என்றால் யாரும் அனுபவிப்பாததை உங்கள் வாழ்க்கையில நீங்க அனுபவிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் வேணுமா, உங்களுடைய வாழ்க்கையில தேவ கரத்தை பார்க்கணும்னா நீங்க மற்றவங்களை பார்த்தா, ஐயோ அவங்களாம் யாரும் அப்படி ஒண்ணு ஜெபிக்கிறது இல்லை, இவங்க அப்படி செய்யறது இல்லை, அவங்க அப்படி இதுதான் எல்லாரும் செய்யறவங்க என்று நாம் அதை தள்ளி வைத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் அனுபவிக்க முடியாது. என்றைக்கு இந்த வெளியேறப்பெற்ற காரியங்களை, அரிதான காரியங்களை தேட ஆரம்பிக்கிறோம், ஆண்டவரே நான் இதை கட்டி எழுப்ப விரும்புறேன், இதற்காக என்னுடைய வாழ்க்கை நான் தரேன், இதற்காக என்னுடைய நேரத்தை நான் தரேன் ஆண்டவர், இதற்காக ஒரு நேரத்தை நான் ஒதுக்கி வைக்கிறேன், எனக்கு என்னுடைய சரீரத்துல ஒரு வேளை காலையில எழும்புவது கடினமா இருந்தாலும் உம்மை தேடுவதற்காக நான் வாஞ்சிக்கின்றேன் என்று அந்த பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கற்கள் எவ்வளவு அரிதா இருக்கின்றதோ அதே போல தேவ பிள்ளைகளும் அந்த அரிதான தேவனுடைய நேரத்திற்காக நாம் அவரை தேடினோம் என்றால் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில காண்போம். மூன்றாவது வித்தியாசம் இந்த 2 பொருட்களுக்கும் சொல்லணும்னா, பவுல் சொல்றாரு, இந்த வெள்ளி பொன் வெளியேறப்பெற்ற கற்கள் நெருப்புல போடும் பொழுது என்ன பண்ணுங்க, அது இன்னும் அது என்ன சொல்றது, ஆங்கிலத்தில் இட் இஸ் பியூரிஃபைட், தமிழ்ல புடமிடப்படுமா, இன்னும் சுத்தமாக்கப்படும், இன்னும் பரிசுத்தமாக்கப்படும். இந்த பொன் வெள்ளிய நீங்க நெருப்புல போட்டீங்கன்னா அது கெட்டு போகாதுங்க, அது என்ன ஆகுங்க, இன்னும் தரம் உயரும். அப்படின்னா பொன்னையும் வெள்ளியும் நீங்க நெருப்புல போடும் பொழுது அதற்குள்ள இருக்கின்ற அந்த தவறான காரியங்கள் மேல வந்து அதை இன்னும் சுத்தப்படுத்தி இன்னும் மேன்மைப்படுத்தலாம் பொன்னும் வெள்ளியும். ஆனா மரத்தையும் புல்லையும் வைக்கோலையும் நீங்க நெருப்புல போட்டீங்கன்னா ஒண்ணு இல்லாம போயிடும், புஷ்னு போயிடும். அதான் பவுல் சொல்றாரு, எல்லாரும் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் மேல் நாம் கட்டுகின்றோம், எல்லாரும் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டுகின்றோம். ஆனால் 2 விதமான பொருட்களை வைத்து நாம் கட்டலாம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் 2 விதமான பொருட்களை வைத்து நீங்கள் கட்டலாம். நீங்கள் ஒரு சபைக்கு வரலாம், ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கமா இருக்கலாம், ஆனா உங்களுடைய தனிப்பட்ட தேவனோடு கூட நடக்கின்ற நடை இந்த வெள்ளி, இந்த பொன், இந்த வெளியேறப்பெற்ற கற்களால் கட்டப்படலைன்னா இந்த புயல் வரும் பொழுது, தீ வரும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக போராட்டங்கள் வரும் பொழுது உங்களுடைய விசுவாசம் ஒன்றில்லாம போயிருங்க ஐயா. ஏன்னா விசுவாசத்தை ஆண்டவர் பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில அதை சோதிக்க அனுமதி கொடுக்கிறாரு.
அதை புடமிடுகின்றார். ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையும் ஜெப வாழ்க்கையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற கற்களினாலும் பொன்னினாலும் வெள்ளினாலும் கட்டப்படும் பொழுது சாத்தான் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுதும் நாம் இன்னும் மேன்மை அடைந்து இன்னும் பரிசுத்தப்பட்டு இன்னும் தேவனுக்குள் பலப்படுத்தப்படுகின்றோமே தவிர நமக்குள் இருக்கின்ற விசுவாசத்தை சாத்தான் கை வைக்க முடியாது. அதிகாலையில் எழும்புவது பொன்னுக்கு சமம், வெள்ளிக்கு சமம். நம்ம எல்லாரும் இந்த போர்வையின் போராட்டத்தில் வெற்றி பெறணும். பலர் இன்னும் இந்த போர்வையின் போராட்டத்தில் தோல்வி அடைகின்றனால தான் உங்கள் வாழ்க்கையில பல விதங்கள் தோல்வி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த காலை நேரத்துல சுகமா தூக்கம் வருது இல்ல, அந்த அலாமை நீங்க போட்டு அலாம் அடிக்கும் பொழுது அந்த போர்வை ஒரு பிடித்து அப்பாலே போ சாத்தான்னு சொல்லி ஒரு வீசி எழும்பினீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். என்னங்க, உங்களுடைய போர்வையின் போராட்டத்தில் வெற்றி பெற்றுட்டீங்களா? கேளுங்க, பக்கத்தில் இருக்கும். உங்கள் போர்வையின் போராட்டத்தில் வெற்றி பெற்றுட்டீங்களா? அல்ல உங்க போர்வை உங்கள் மேல சுகமா இருக்கின்றதா? ஏன்னா இந்த அதிகாலையில் எழும்புவதற்கு பல இடங்களில் தேவனுடைய வார்த்தையில மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசுவும் நீங்கள் சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது அதிகாலையில் எழும்பினார். அதிகாலையில் இருளாய் இருந்த பொழுது அவர் எழும்பி இயேசுவே ஆண்டவரை தேடுவார் என்றால் நமக்கெல்லாம் எவ்வளவு இன்னும் அதிகமாக தேவை தேவனை தேடுவது. வேத வசனத்தில் பல உதாரணங்களை பல வேத வசனங்களை நான் உங்களுக்கு தரலாம். மார்க் 1 35 வசனம், 119 சங்கீதம் 147 வசனம், ஆதியாகமம் 19 27 வசனம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. 2 நாளாகமம் 29:20. நேரம் இல்லை, பல வசனங்களை இந்த அதிகாலையில் எழும்புவதை குறித்து வேதத்தில் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. தேவதாசர்கள் தேவ பிள்ளைகள் அதிகாலையில் தேவனை தேடினார்கள் என்று நான் சொல்றேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை பார்க்கணுமா? முதலாவது நீங்க செய்ய வேண்டியது காலையில் எழும்பணும். அதிகாலையில் எழும்பி தேவனை தேடுவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமாக மாற்றுவது. இரண்டாவது நீங்கள் செய்யக்கூடியது கதவை சாத்த பழகணும். கதவை சாத்த பழகணும். ஆண்டவர் ஜெபத்தை குறித்து போதித்த பொழுது மத்தேயு 6 இயேசு விதமாக போதிக்கின்றார். வாசிங்களே. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பல காரியங்களா இயேசு இங்க போதிக்கிறார். நம்ம கவனிக்க வேண்டியது அநேகம் உண்டு. இந்த ஒரே வசனத்திலே அவர் சொல்றாரு, முதலாவது அவர் சொல்லக்கூடியது, நீ ஜெபம் செய்யும் பொழுது, என்னங்க, ஜெபம் செய்யும் பொழுது அவர் நீங்கள் ஜெபித்தால், நீங்கள் ஜெபிக்க இருந்தீர்கள் என்றால் அப்படின்லாம் சொல்லல. அவர் என்ன சொன்னாருங்க? ஜெபம் செய்யும் பொழுது. அப்படின்னா இயேசு எதிர்பார்த்தது தம்முடைய சீஷர்கள் ஜெபிப்பார்கள் என்று எதிர்பார்த்தார். அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாரும் என்னை பின்பற்றுகின்றவர்கள் ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையில அனுதினம் செய்யப்பட வேண்டிய ஒரு பழக்கம் என்று எதிர்பார்த்தார். இஃப் யூ ப்ரே என்று சொல்லல, நீங்க ஜெபித்தா இப்படி செய்யுங்கன்னு சொல்லல, நீங்க ஜெபிக்கும் பொழுது இதை நீங்க செய்யுங்கள் என்று இயேசு சொல்றார். இரண்டாவது அவர் சொல்லக்கூடியது சொல்றாரு, வாசிங்களே, நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இரண்டாவது அவர் சொல்றாரு, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. ஆங்கிலத்துல சொல்லுது, go away by yourself. நீ தனியாக ஒரு இடத்திற்கு கடந்து போ. நீ உன்னை தனித்து உன்னை பிரித்தெடு என்று சொல்லப்படலாம். ஆண்டவர் முதல் சொல்றாரு எல்லாரும் ஜெபிக்கணும். ஆனா இரண்டாவது அவர் சொல்லக்கூடியது, நீ தனியாக போய் ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் சொல்றார். தனியாக என்னுடைய பிரசனத்திற்குள் வா. நீ மாத்திரம் ஜெபத்தை செய்யணும் என்றால் நீ முதலாவது உன்னுடைய அறைக்குள் நீ வா. உன்னுடைய தனிப்பட்ட எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு நீ தனியாக உள்ள வா என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா நம்ம எல்லாரோடு கூட ஜெபிக்கின்ற ஜெபம் ரொம்ப முக்கியம்.
சபையாரோடு கூட ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஆனாலும் தனிமையாக ஜெபிக்கும்படியாக இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய சபையில் அநேக ஜெபங்கள் உண்டு. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பல வாய்ப்புகள், பல தருணங்கள் உண்டு ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு. நம்முடைய விசுவாச குடும்பங்களுடைய வீட்டில் கூட குடும்ப ஜெபம் உண்டு. அதிகாலை ஜெபம் நம்ம சபையில நடக்கின்றது. போன் வழியாக ஜெபம் நடக்கின்றது. ஜூம் வழியாக பலர் ஜெபத்தை நடத்துகின்றார்கள். இன்னைக்கு டெலிவிஷன் புரோகிராம் வழியாகவே வாங்க ஜெபிக்கலாம் என்று பலர் ஜெபத்தை நடத்துகின்றார்கள். அதில் தவறில்லை. அந்த ஜெபத்தில் கலந்து கொள்வது ரொம்ப அவசியம், முக்கியம்தான். ஆனால் என்றைக்கும் கூட்டி ஜெபிப்பதை நம்முடைய தனித்து ஜெபிப்பதற்கு பதிலாக செய்ய முடியாது. என்னங்க, நம்ம ஒன்றாக வந்து ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் தனியாக ஜெபிக்க வேண்டிய நேரத்திற்கு பதிலாக அதை நம்ம செய்திடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் அவ்வளவு தெளிவா சொல்றார், நீ தனிமையாக வா, உன்னோடு கூட நான் தனிமையாக சந்திக்க விரும்புகிறேன். அப்படின்னா பல நேரத்துல நாம் பல ஜெபங்கள் நாம் பங்கு பெறுகின்றோம், நல்லதுதான். ஆனா மிக முக்கியமான ஒரு காரியம், உங்களுடைய தனிமையான ஜெபம் உங்களுக்கு உண்டா? உங்களுக்கென்றே ஜெபம் நேரம் இருக்கின்றதா? அதில் இருந்து நிரம்பி வழிந்துதான் நம்ம மற்ற ஜெபத்தில் கலந்து கொள்ளணுமே தவிர, அந்த ஜெபத்தை செய்வதை விட்டு போட்டு எல்லா ஜெபத்திலும் கலந்து கொண்டு அவரோடு கூட தனிமையாக இருப்பதை நாம் மறந்து விட்டோம், செய்யாமல் போய்விட்டோம் என்றால் அவருடைய சத்தத்தை கேட்க நம்மை பயிற்சி கொடுக்க முடியாது. எப்போ அவருடைய சத்தத்தை கேட்க நாம் கற்றுக்கொள்கின்றோம்னா, இந்த தனிமையாக நம்மளுடைய அறையில் அவரை எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலிருந்து பிரிந்து வந்து அவரோடு கூட தனித்து ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு வெளியேறப்பெற்ற ஜெபம். ஐயா, அதற்கு ஈடே இல்லை. அதற்கு எந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் நீங்க கொடுக்க கூடாது உங்க வாழ்க்கையில். இதுவரைக்கும் நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்யலனா, நீங்க அதை செய்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னுரிமை தருவது மிக அவசியம். தனிமையான அந்த ஜெப நேரத்தை. மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜெபம் முதல் ஜெபிப்பதை எதிர்பார்க்கிறாரு. இரண்டாவது தனிமையாக வர சொல்லி எதிர்பார்க்கிறார். மூன்றாவது என்ன சொல்றாருங்க? கதவை பூட்டி என்று சொல்றார். கதவை பூட்டி. இது தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகின்ற அந்த நெருங்கிய உறவை இது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆண்டவர் நம்மோடு கூட நெருங்கிய உறவில் இருக்க விரும்புகின்றார். சொல்றாரு, நீ என்னோடு கூட நேரத்தை செலவு செய்யணும்னா அந்த கதவை சாத்து. உன் வாழ்க்கையில கவனத்தை சிதறடிக்கக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்து கதவை சாத்தி விட்டு என்னோடு கூட தனிமையாக இருந்து என்னோடு கூட பேச, என்னோடு கூட பழக நீ கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் நான் சொல்றேன். இந்த கதவை சாத்துவது நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை குறிக்கலாம். ஒரு தவறான உறவா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அதை நீ சாத்தினாதான் என்னோடு கூட நீ பழக முடியும். இல்ல தவறான ஒரு நட்பு, தவறான பழக்கங்கள் என்னவா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி அந்த கதவை சாத்து என்று ஆண்டவர் சொல்றார். அதை சாத்தும் பொழுதுதான் தேவனோடு கூட நாம் அந்த தனிமையான நேரத்தில் வளருவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். நான் என்னுடைய மனைவியோட வீட்டில் வந்து சாயந்தரம் உட்கார்ந்து பேசும் பொழுது அநேக நேரத்தில் எனக்கும் அவளுக்கும் சண்டை வரும் என்றால் எது நிமித்தம் வரும்னா, நான் அவளோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது என் கரத்தில் என்ன வச்சிருப்பேன் சொல்லுங்களேன் சகோதரிகள்? ஃபோனை வச்சிருப்பேன். அவ பேசிக்கொண்டே இருப்பா, நான் என்ன பண்ணுவேங்க, இதை பார்த்துக்கிட்டு அப்புறம் அங்கே தலையாட்டுறது, இதை பார்த்துக்கிட்டு அங்கே தலையாட்டுறது. அப்புறம் 5 நிமிஷம் போகும், அவ பொறுத்திருப்பா. அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு கேட்பான், என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பான். அங்கதான் சிக்கினேன். அப்பதான் யோசிப்பாடா, ஃபோனில் ரெக்கார்ட் பட்டன் அமுத்திருந்தேன்னா அவன் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இருமா ஒரு நிமிஷம் ஃபோன் வருதுன்னு கேட்டு திருப்பி சொல்லியிருந்துருக்கலாமே. சில நேரத்தில் நம்மளோட மனது குறுக்கு வழியில தான் யோசிக்குது. அந்த ஃபோனை நான் என்னைக்கு தனியாக எடுத்து வைத்துட்டு நான் உட்கார்ந்து என் மனைவிக்கு நான் கவனம் செலுத்தி அவள் பேசுவதை நான் காது கொடுத்து கேட்கிறேனோ, அப்பொழுது நாங்கள் பேசுவதற்கு மிக ஆழமான உறவு ஏற்படுகின்றது. அநேக நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில கூட நாம் அந்த கதவை சாத்தாமல்
நம்ம அந்த கதவுக்குள்ள கவனத்தை சிதறடிக்கக்கூடிய காரியங்களை நாம் அனுமதிக்கும் பொழுது தேவனோடு கூட நாம் நெருங்கி நடக்க முடியறதில்லை. பலருக்கு அவங்களுடைய ஜெப வாழ்க்கையில தடுமாறுகின்றார்கள். ஏனென்றால் இன்னும் அந்த கதவை சாத்த பழகவில்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்றாங்களேன், கதவை சாத்துங்களேன். கதவை சாத்தும் பொழுதுதான் ஆண்டவரோடு கூட உங்களுடைய உறவு ஆழமாகும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒழுக்கம் என்று நான் சொல்லுவேன். முதலாவது அதிகாலையில் எழும்புவது, இரண்டாவது கதவை சாத்துவது, மூன்றாவது நான் சொல்லக்கூடிய உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கும் என்றால் உங்களுடைய வேதத்தை திறந்து ஜெபிப்பது. என்னங்க? வேதத்தை திறந்து ஜெபிப்பது. போன வாரம் நான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கின்ற வாக்கு தத்தங்களை வைத்து எப்படி ஆண்டவருக்கு நாம் அதை நினைவுபடுத்தி ஜெபிக்க முடியும் என்று நாம் பார்த்தோம். ஆனா இன்றைக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அநேகருக்கு இந்த ஜெபம் தனித்திருந்து ஜெபிக்கிற அந்த நேரத்துல பலர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, பாஸ்டர் எனக்கு 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்க முடியல. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நான் ஜெபித்த பின்பதாக நான் ஜெபிக்கிறதுக்கு எல்லாத்தையும் சொல்லி எல்லா மேட்டரும் முடிஞ்சது பாஸ்டர், அதுக்கு பிறகு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. 5 நிமிஷத்துக்கு மேல என்னால என்னைக்கும் ஜெபிக்கவே முடியல என்று பலருக்கு இந்த ஜெபத்தில் இதுதான் ஒரு மிகப்பெரிய போராட்டம். எப்படி நான் அந்த ஜெபத்துல வளர முடியும், எப்படி நான் இன்னும் ஆண்டவரோடு கூட இன்னும் நேரத்தை செலவு செய்ய முடியும் என்று பலர் விரும்புகின்றார்கள். ஆனா அந்த ஜெப நேரம் வரும்பொழுது ஒரு 5 நிமிஷத்துல ஜெபம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் தவிக்கிறார்கள். நான் சொல்றேன், இந்த வேதாமத்தை நாம் பயன்படுத்தி ஜெபிக்க நாம் ஆரம்பித்தோம் என்றால் நம்மளுடைய ஜெப நேரம் அநேக மணி நேரங்களாகவே மாறலாம். ஏன்னா அவ்வளோ சரக்கு இதுக்குள் இருக்கின்றது. நாம் ஜெபிப்பதற்காக ஆண்டவர் ஏற்கனவே அழகாக குறிப்புகளை கொடுத்து எவ்வளவு அழகாக ஜெபிக்க இருக்கான் வேதத்தில் அந்த வடிவமைப்பை தந்திருக்கிறார். இந்த வேதத்தை பயன்படுத்தி ஜெபிக்க நாம் ஆரம்பித்தோம். உதாரணத்துக்கு சங்கீதத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, சங்கீதத்துல எவ்வளோ சங்கீதங்கள் உண்டு. அந்த சங்கீதத்தை ஜெபமாக மாற்றினோம் என்றால் அதே உங்களுடைய ஜெப நேரத்தை நிறைவு செய்தோம். அவ்வளோ காரியங்களை குறித்து சங்கீதக்காரன் அவன் பாடுகின்றான், ஜெபிக்கின்றான். அந்த விண்ணப்பங்கள் நம்மளுடைய விண்ணப்பங்களாய் மாற்றி நம்ம சுலபமாக ஜெபிக்கலாம். ஸோ இன்றைக்கு நான் சொல்றேன், பாஸ்டர் நான் காலையில் எந்திரிக்கிறேன், 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவருக்கோடு கூட நான் நேரத்தை செலவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா நான் இன்னைக்கு காலை உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். உங்க வேதாகமத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்களேன். ஒரு வேத வசனத்திலிருந்து ஒரு உதாரணத்தை வைத்து எப்படி அதிலிருந்து ஜெபத்தை நீங்களும் நானும் செய்ய முடியும் என்று சீக்கிரமாக நடைமுறையாக உங்களுக்கு நான் காமிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அங்க 16-19 வரைக்கும் வாசிங்களேன். எபேசியர் 1 16-19 வரைக்கும். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? இது நீங்க போய் வீட்டில் போய் பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் ஜெபிக்க எழும்பும் பொழுது இதே வசனத்தை எடுத்து இந்த பகுதியை வாசித்தீங்கன்னா இதுல குறைந்தது 5 குறிப்புகளை இதுல இருந்து நம்ம எடுக்கலாம் ஜெபிப்பதற்கு. முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது, பவுல் சொல்றாரு, உங்களுக்காக நான் என்ன பண்றேங்க? ஸ்தோத்திரம் பண்றேன். இல்லைன்னா இன்னொரு வார்த்தையில சொல்ல, உங்களுக்காக நான் நன்றி சொல்றேன். ஆண்டவர் இடத்துல உங்களுக்காக நான் நன்றி சொல்றேன் என்று பவுல் அவருடைய ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். அப்படின்னா உங்களுடைய ஜெபம் எப்படி ஆரம்பிக்கலாம்னா, முதலாவது நீங்க ஆண்டவர் இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தந்திருக்கின்றவர்களுக்காக நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, என்னுடைய கணவருக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளவு தங்கமான ஒரு கணவர் எனக்கு தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே.
என்னை எப்பொழுது நல்லா கவனிச்சுக்கிறாரு. வெளியெல்லாம் போயிட்டு வரும்பொழுது எனக்கு எல்லா காரியங்களும் வாங்கிட்டு வராரு. எவ்வளோ அற்புதமான கணவர் எனக்கு தந்திருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா கூட இல்லாத வேலை இருக்கிறது போல அலைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க, அவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வாங்கிட்டு வருவாரு. அதுவும் அவர் கேட்கிற மாதிரி நீங்க இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிச்சீங்கன்னா இன்னுமே சீக்கிரம் செய்வார்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உங்க மனைவிக்காக நீங்க நன்றி சொல்ல, ஆண்டவரே என்னுடைய மனைவிக்காக நன்றி ஆண்டவரே, அற்புதமான ஒரு மனைவியை தந்திருக்கிறீங்க, வீட்டையும் பிள்ளைகளை கவனிச்சுக்கிறாங்க, எல்லா விதத்திலும் எல்லா தேவைகளும் அருமையாக எல்லா விதத்திலும் நல்ல அருமையாக நடத்துகின்றார்கள் வீட்டை. என்னுடைய பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீங்க ஞானத்தை தந்ததுக்காக நன்றி ஆண்டவர், நல்ல சுகத்தை தந்தீங்களா அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய பெற்றோர்களுக்காக நன்றி, அவளுக்கு நல்ல சுகத்தை நல்ல ஆரோக்கியமா அவங்களை வச்சிருக்கிறீங்களா அதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னோடு கூட இருக்கின்ற நண்பர்களுக்காக நன்றி ஆண்டவரே, என் கூட வேலை செய்யறவர்களுக்காக நன்றி ஆண்டவரே, என்னுடைய பாஸுக்காக நன்றி ஆண்டவரே, நல்ல ஒரு பாஸை தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே, சரியான நேரத்தில் இன்க்ரிமெண்ட் தந்துடுறாரு, அவருக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எனக்கு நல்ல ஒரு பாஸ்டர் தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே, என்ன நல்ல பாஸ்டர், ஒவ்வொரு வாரமும் எழுப்பி நல்ல பிரசங்கம் பண்றாரு, அந்த பாஸ்டருக்காகவும் நன்றி ஆண்டவரே என்று பரவாயில்ல ஒரு 5-10 பேர் நன்றி சொல்றாங்க. நீங்க வெறும் உங்களுடைய ஜெபத்தின் ஆரம்பத்துல உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தந்திருக்கின்றவர்களுக்காக நன்றி சொன்னீங்கன்னாவே அதே குறைந்தது 5-10 நிமிடம் ஆயிடும். அதுவும் நீங்க சும்மா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே அப்படின்னு லோடன்னு சொல்ற மாதிரி இல்லை. நான் சொல்ல நீங்க மனதை பயன்படுத்தி ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லணும். நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கென்று விசேஷமான காரியங்களை தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இவங்களுக்கு நீங்க எனக்கு இவங்க இப்படி தந்திருக்கிறீங்களா அதுக்காக நன்றி என்று நீங்கள் சொல்லி ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லும் பொழுது அது உங்களுடைய ஜெபத்தின் முதல் பகுதியாய் மாறுகிறது. இரண்டாவது நீங்க அங்க பார்க்கும் பொழுது இரண்டாவது நீங்க எதற்காக ஜெபிக்கலாம்னா ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு இந்த ஞானத்தின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவர். என்னங்க இந்த ஞானத்தின் ஆவி எனக்கு தாங்க. நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், நான் வேலை செய்ய போறேன், என்னுடைய வியாபாரத்தை நான் இந்த வாரம் நான் துவங்க இருக்கிறேன். இன்னைக்கு நான் காலையில ஜெபத்தை முடித்துட்டு நான் என் வியாபாரத்துக்கு போகும் பொழுது என் மேல இந்த ஞானத்தின் ஆவி தங்கியிருப்பதாக, நான் வேலை செய்கின்ற ஸ்தலத்தில் என் மேல தானியேலின் மேல் இருந்த அதே விசேஷித்த ஆவி என் மேலே இந்த காலையில போடுங்க ஆண்டவரே. இந்த ஞானம் எனக்குள்ள இருக்கணும், தெய்வீக ஞானம். நான் எதையும் நான் அவசரப்பட்டு தீர்மானம் செய்திடக்கூடாது, எதையும் அவசரப்பட்டு நான் பேசிடக்கூடாது. அந்த தேவ ஞானத்தோடு கூட நான் நடக்க இன்றைக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவ ஞானம் என்னுடைய மனதை நிரப்புவதாக. ஒருவேளை நீங்க படிக்கிற ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் கிளாஸ்ல உட்காரும் பொழுது என்னுடைய மனதை நீங்க திறந்து தெளிவுபடுத்தி எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றார்களோ அதை எனக்கு அப்படியே மனதில் பதிவாகட்டும் ஆண்டவரே. அந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த தானியேலுக்கும் அவருடைய 3 நண்பர்களுக்கும் எப்படி 10 மடங்கு அதிகமான ஞானத்தை தந்தீங்களோ அதே போல எனக்கும் இந்த ஞானத்தை தாங்க என்று இரண்டாவது நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய என்னவா இருந்தாலும் அது தேவனுடைய ஞானத்திற்காக நீங்க ஜெபிக்கலாம். இந்த ஒரு வசன பகுதி வைத்து ஒரு 5 நிமிடம் நீங்க உங்க கரத்தை எடுத்து உங்க தலை மேல வைத்து நீங்க ஜெபிக்கலாம். ஆண்டவரே இன்னைக்கு என்ன உங்களுடைய ஞானத்தினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே. எதையும் நானே என்னுடைய சொந்த ஒரு விருப்பத்தினாலேயோ என்னுடைய சொந்த ஒரு உணர்வினால செய்திடக்கூடாது, உங்களுடைய ஞானத்தினால நான் செய்யணும் ஆண்டவரே. மூன்றாவது நீங்க ஜெபிக்கலாம், ஆண்டவரே இன்னும் நீர் எனக்கு வெளிப்படணும், இன்னும் நான் உண்மை அறிஞ்சுக்கணும். பவுல் எழுதினது போல, ஆண்டவரே என்னுடைய இந்த ஆவிக்குரிய மன கண்களை திறந்து, இருதயத்தின் கண்களை திறந்து நான் உண்மை இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் நான் உண்மை ருசிக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நீர் இன்னும் வெளிப்பட நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இருக்கின்றீர் என்று எனக்கு உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. என்னோடு கூட நீங்க நடக்கிறீங்க என்று எனக்கு உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் என்னோடு கூட வருகின்றீர் என்று உறுதிப்படுத்துங்க என்று ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்கலாம். ஆண்டவரே நான் இன்றைக்கு தனியா போக விரும்பல, நீங்க என் கூட வருகின்றத எனக்குள்ள அந்த உணர்வு இருக்கணும், எனக்கு அந்த உறுதிப்படுத்துங்க என்று நீங்க அதற்காக ஜெபிக்கலாம். என்னோடு கூட வாங்க ஆண்டவரே, என்னோடு கூட உங்களுடைய விசேஷத்தை செயல், உங்களுடைய கரம் என் மேல தங்கி இருக்கணும் என்று நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கலாம். உண்மை நான் எப்படி மோசே கேட்டது போல, ஆண்டவரே நான் இன்னும் உங்க மகிமையை பார்க்க விரும்புறேன்றத நீங்க உங்க ஜெப வாழ்க்கையில நீங்க அந்த ஜெபத்தை நீங்க செய்யலாம். அந்த வசனத்தின் மேல கையை வைத்து, ஆண்டவரே பவுல் ஜெபத்தோடு கூட நானும் சேர்ந்து இந்த காலையில் நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய இருதயத்தின் மனக்கண்களை திறந்துருங்க, என்னுடைய அழைப்பை நான் அறிந்து கொள்றத எனக்கு அந்த உறுதியை தாங்க. அதான் 4வது நீங்க ஜெபிக்க கூடியது. ஆண்டவரே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நீங்க வைத்திருக்கின்ற நோக்கத்தை இன்றைக்கு நான் நிறைவேற்ற விரும்புறேன். என்னங்க எனக்கென்று நீங்கள் வைத்திருக்கின்ற நோக்கத்தை இன்றைக்கு நான் நிறைவேற்ற விரும்புறேன். இன்னைக்கென்று எனக்கு ஒண்ணு வச்சிருப்பீங்களே, ஏன்னா
உங்களுடைய வார்த்தையில 139வது சங்கீதத்தில் நீங்க சொன்னீங்கல்ல, ஆண்டவரே ஒரு நாள் துவங்குவதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்நாள் எல்லாவற்றும் நீ எழுதியிருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. உங்களுடைய புஸ்தகத்துல என்னை குறித்து என்ன எழுதியிருக்கின்றதோ அதை நான் இன்றைக்கு நிறைவேற்ற விரும்புகின்றேன். ஆகையால் என்னோடு கூட இன்றைக்கு இருந்து உம்முடைய நோக்கத்தை நான் அறிந்து கொண்டு உம்முடைய அற்புத ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொண்டு அதை நான் நிறைவேற்ற விரும்புகின்றேன் ஆண்டவர். அவ்வளவுதாங்க. வசனத்தை வைத்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகின்றது என்றால், ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க அதற்கு இணைந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் வார்த்தையில் அடிப்படையில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஏற்கனவே ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்ய விருப்பமா இருக்கின்றாரோ அதோடு கூட நாமும் நம்ம அலைன் பண்ணிட்டு ஆண்டவரிடத்துல சொல்றோம், ஆண்டவரே நீங்க இதை சொன்னீங்கல்ல உங்க வார்த்தையில, இதை நான் கேட்கிறேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தருவார். 5வது நீங்க ஜெபிக்கலாம் இந்த வசன பகுதியிலிருந்து, உங்களுடைய வல்லமை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய அற்புத வல்லமை இன்றைக்கு நான் பார்க்க விரும்புறேன். எனக்காக எழுந்திருக்கணும், எனக்காக அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை கிறிஸ்துவை அந்த சரீரத்தை உயிர்ப்பித்த அதே வல்லமை இன்றைக்கு எனக்குள்ள அது செயல்படுவதாக, என் மூலமாக அந்த வல்லமை புறப்பட்டு போவதாக. ஆண்டவரே நான் யாரோடு பேசுகின்றோம் அந்த கிறிஸ்துவின் வல்லமை, பரிசுத்தாவியான வல்லமை என் மூலமாக கடந்து போவதாக என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அந்த வல்லமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய சொந்த பலத்தினால் அல்ல, என்னுடைய சொந்த திறனால் அல்ல, ஆவியானவருடைய வல்லமை எனக்குள் நிறைவாக தங்கியிருக்கணும் என்று நீங்க இந்த 5 காரியங்களை இந்த ஒரு 4 வசனத்தை வச்சு ஜெபிச்சீங்கன்னா அரை மணி நேரம் போயிருதுங்க. திடீர்னு 5 நிமிஷம் ஜெபிச்சவங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? அரை மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நான் உங்களுக்கு உதாரணமா ஒரு வசன பகுதியை சொன்னேன். பல வசனங்கள் உண்டு வேதத்துல. இப்படிப்பட்ட பகுதிகளை நீங்கள் எடுத்து நீங்கள் ஜெபிக்கலாம். எனக்கு ஸ்லைட்ல இதை வச்சிருக்காங்களான்னு தெரியல, நான் அநேக வசனங்களை எழுதி வைத்தேன். நான் சொல்ல விரும்புறேன், நீங்க எழுதி கொள்ளுங்க. ஒருவேளை ஸ்லைட்ல இருந்தா போடுங்க, அதை நீங்க ஸ்லைட்ல போட்டாங்கன்னா நீங்க உங்க போன்ல எடுத்து ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்து உங்களுக்கு அடுத்த 20 நாளுக்கு ஜெபிக்க வேண்டிய வசனத்தை நான் உங்களுக்கு தர விரும்புறேன். சரிங்களா? முதலாவது என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் ஆரோனின் அந்த ஆசீர்வாதத்தின் ஜெபத்தை நீங்க செய்யலாம். சங்கீதத்துல நான் சொன்ன மாதிரி அநேக சங்கீதங்கள் உண்டு ஜெபிக்க பயன்படுத்துவதற்கு. சங்கீதம் 19, சங்கீதம் 23, சங்கீதம் 25, சங்கீதம் 37, சங்கீதம் 42, 43, சங்கீதம் 51. இந்த 51வது சங்கீதம் பாவம் செய்யும் பொழுது, நம் தவறும் பொழுது ஆண்டவரிடத்துல மன்னிப்பை கேட்பதற்காக 51வது சங்கீதம். அதே போல இந்த மனம் திரும்புதல் ஜெபம் பல நேரத்துல செய்யறோம். திடீர்னு கோபம் யாராவது ஒரு இடத்துல நம்ம கொட்டி எரிஞ்சிடறோமா, ஏதாவது தவறு செய்துறோமா, அநேக சங்கீதங்கள்ல இந்த மனம் திரும்புதல் ஜெபம் இருக்கின்றது. சங்கீதம் 6வது சங்கீதம், 32வது சங்கீதம், 38வது சங்கீதம், 102வது சங்கீதம், 130வது சங்கீதம், 143வது சங்கீதம், இதெல்லாம் நீங்க எடுத்து ஆண்டவரிடத்துல மீண்டும் மனம் திரும்பும் பொழுது அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு ஜெபித்து உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல சங்கீதம் 77வது சங்கீதம், நீதிமொழிகள் 30வது அதிகாரத்துல ஆகூர் என்ற மனிதன், இது அற்புதமான ஒரு ஜெபம். நீதிமொழிகள் புஸ்தகத்துல இந்த அழகான ஒரு ஜெபம் இருக்கு. 30ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். 1 ராஜாக்கள் 3:3-9, 1 நாளாகமம் 4:10 யாப்பேசின் ஜெபம், 2 நாளாகமம் 20 6-12 யோசபாத்தின் ஜெபம். அவனுக்கு விரோதமாக பலர் எழும்பின பொழுது, அவன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஜெபம். புதிய ஏற்பாட்டில் அநேக ஜெபங்கள் உண்டு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பரம மண்டலத்தின் ஜெபத்தை எல்லாரும் பயன்படுத்தலாம், அது சுலபமான ஒரு ஜெபம். யோவான் 17ஆவது அதிகாரத்தில் இயேசுவின் ஜெபம், இயேசு சீஷர்களுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றின பொழுது அவர் ஜெபித்த ஜெபம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15-23 இப்ப பாஸ்தது, அதை ஒரு ஜெபமா நீங்க பயன்படுத்தலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து மீண்டும் உங்களுடைய சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக, நம்பிக்கைக்காக நீங்க ஜெபிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். 2 தெசலோனியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும். யூதா புஸ்தகத்துல 24-25ஆம் வசனங்கள். அப்புறம் எல்லா ஜெபங்களுக்கும் அற்புதமான ஜெபம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசுவே மீண்டும் வார். இவ்வளோ ஜெபங்கள். இதை நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபத்தை மாத்திரம் எடுத்து பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு மாசத்திற்கு உங்களுக்கு ஜெபத்துல குறையே இல்லைங்க. அற்புதமாக தேவ வார்த்தையிலிருந்து நீங்க ஜெபித்து உங்களோட ஆவிக்குரிய மனிதன் கட்டப்பட்டு எழுப்பப்படுவான். நான் சொல்றேன், உங்க ஜெபம் வல்லமையாக மாறும்.
தேவ வார்த்தையை திறந்து ஜெபிக்கும் பொழுது உங்க ஜெப நேரம் சாதாரணமா இருந்த ஜெப நேரம் அற்புதமாக நீங்க நிறுத்த முடியாது. நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருந்து இன்னும் அதிகமாக 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 ஜெபிக்க அவர் ஆரம்பிப்பார். அதான் என்னுடைய 4வது ரகசியம். முதல், அதிகாலையில் எழும்புங்க. 2வது, கதவை சாத்துங்க. 3வது, வேதத்தை தரங்க. 4வது, வாயை தரங்க. என்னங்க? வாயை தரங்க. அநேக நேரத்தில் நீங்க ஜெபத்துல தூங்குறதுக்கு காரணம் மனசுக்குள்ள ஜெபிக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு 2 நிமிஷத்துல அப்படியே ஆழ்ந்த நித்திரை தான். வாயை திறந்து, அதனாலதான் கதவை சாத்திட்டு உள்ள தனியா வர சொல்றாரு ஆண்டவர். தனியா வரும்பொழுது சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்பது அவசியம். அதுவும் வெறும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்பது மாத்திரம் இல்ல, இன்னொரு ரகசியம் அந்நிய பாஷையில ஜெபிப்பது. என்னங்க? வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில ஜெபிப்பது. ஜெபிக்க வரலையா? ஜெபிக்க உங்களுக்குள்ள அந்த ஒரு விருப்பம் இல்லையா? காலை எழும்பும் பொழுது பயங்கர சோர்வா இருக்கா? ஜெபிக்கிறதுக்கே ஒரு விருப்பம் இல்லையா? நீங்க ஜெப அறைக்கு எப்படியோ தரன்னு உங்க காதை நீங்களே பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்க வாயை திறந்து என்ன பண்றீங்க? அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்க. ரபாலாந்த ரபாசோ கொலோந்து ரொபலோ ரொபலோ ரொபோசோ. ஒருவேளை ஆரம்பிக்கும் பொழுது மிக மிக கஷ்டத்தோடு கூட கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கலாம். நீங்க ஆனா விடாம ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்களேன். ஒரு 5 நிமிஷம் போதுங்க. திடீர்னு அந்த அடுப்பை பத்த வச்சது போல உங்களுக்குள்ள இருந்து அனலாக எழும்பி திடீர்னு ஜெபம் உங்களுக்குள்ள புறப்பட்டு ஒரு நதி போல வர ஆரம்பிக்கும். நான் சும்மா சொல்லலை, உங்களை ஏதோ பரவசப்படுத்திருக்காங்க நான் சொல்லி. இது கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியம். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையில கத்து கொடுக்கிறார் நமக்கு. பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் அநேகர் ஜெபத்தில் இன்னும் வளராத காரணம் இன்னும் பரிசுத்தாவியான உதவியாளராகிய பரிசுத்தாவியான இன்னும் பயன்படுத்தல. அவருடைய உதவியை நம்ம கேட்கல. ஜபிக்கிற நேரத்துல நீங்க போய் முழங்கால் படிட்டு வாயை திறந்த ரபல ரபல ரபா சொக்குல ரபல ரபலான்னு ஒரு 5 நிமிஷம் ஜபிங்களேன். திடீரென்று பரிசுத்தாவியர் உங்களுக்குள்ள உங்களுக்கு அறியாத காரியங்களை உங்கள் வாயிலிருந்து ஜெபிக்க அவர் ஆரம்பிப்பார். உங்களுக்கு தீர்க்க தரிசனமாகும். தனிப்பட்ட ஜெப நேரத்தில் தீர்க்க தரிசனமாக ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. 3 காரியங்கள் சொல்றேன். நீங்க பரிசுத்தாவியானவர்களை ஜெபிக்க நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம பார்க்கின்றது 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. வாசிங்களேன். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். எனக்கு அதுதாங்க ரொம்ப பிடிச்சது. என்னங்க? மனுஷரிடத்துல பேசாம தேவனிடத்துல பேசுறார். உங்களுக்கு ரட்சிக்கப்படாத ஒரு கணவர் இருக்கிறாரா? நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் காது கொடுத்து ரொம்ப கேட்கிறாரா? அந்நிய பாஷையில ஜெபிங்க. குழம்பிடுவார். என்னடா பைத்தியமே பிடிச்சிருச்சு என் மனைவிக்கு சர்ச்சுக்கு போய். ஆனா நீங்க இந்த ரகசியங்களே அற்புதமான வசனங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான வசனம். என்ன சொன்னதுன்னா, எந்த ஒரு நடுவர் இல்லாம டைரக்ட் கான்டாக்ட், நேரடியாக ஒரு தொடர்பு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எப்ப ஏற்படுதுன்னா, வாயை திறந்து அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுங்க? ஒரு நடுவர் இல்லை. நீங்க யாருக்கும் கடிதம் எழுத வேண்டாம், யாருக்கும் போன் பண்ணி கேட்க வேண்டாம், யாரிடத்துல எதுவும் சொல்ல வேண்டாம். அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற பரிசுத்தாவியானவர் உடனடியாக டைரக்ட் கனெக்ஷனை ஏற்படுத்தி உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்க வாயில சொல்ல வரலையா, சொல்ல தெரியலையா, அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் உடனடியாக உங்களுக்காக ஆண்டவரிடத்துல உடனடியாக டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஆண்டவரே, இவனுக்கு சொல்ல தெரியல, இவனுக்கு வாயை திறந்து கேட்க தெரியல, ஆனா இதுதான் இவனுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கின்றது, நீங்க அவனுக்கு அர்ப்பணம் செய்யுங்க, இவனுடைய வாழ்க்கையில இடைபடுங்க என்று பரிசுத்தாவியானவர் உங்கள் மூலமாக என் மூலமாக நேரடியாக தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். இது உங்களுடைய ஜெபத்தை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு ரகசியம். உங்க தனிப்பட்ட ஜெபத்தை மறுரூபப்படுத்தக்கூடிய ரகசியம். வெறும் நம்மளுடைய ஆராதனை நேரத்துல குழுவாக ஜெபிக்கும் பொழுது மாத்திரம் நம்ம அந்நிய பாஷை பேசுவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையில தனிமையாக அந்நிய பாஷை பேசுவதற்கு தான் ஒன்றும் முக்கியம் தருகின்றது. ஏன்னா தனிமையாக அந்நிய பாஷை பேசும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது தேவனோடு கூட நேரடியாக ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது. 2வது, அந்நிய பாஷையில நாம் ஜெபிக்கும் பொழுது அதே அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் பக்தி விருத்தி உண்டாக
பேசிங்க. ஆங்கிலத்தில் a person who speaks in tongues is strengthened personally. தனிப்பட்ட விதத்தில் அவன் பலப்படுத்தப்படுகின்றான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. அவனுடைய உள்ளான ஆவிக்குரிய மனிதன் பலப்படுத்தப்படுகின்றான். நம்ம எல்லாரும் எப்படி வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் ஜி, எஃப், கே, LMNOP இப்படின்னு எடுக்கிறோம்ல ஒவ்வொரு நாளைக்கும். எப்படியாவது நம்ம சரீரத்தை நல்ல பலப்படுத்தணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணுன்றக்காக எவ்வளவு பிரயாசம் எடுக்கும். காலைல எழுமணும்னு சில பேர் என்ன பண்றீங்க, பூஸ்ட் குடிக்கிறீங்க, ஹார்லிக்ஸ் குடிக்கிறீங்க, உடனே நல்லா இருக்கணும். உங்களுடைய உள்ளான மனிதனுக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்கணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பாஷை, அந்நிய பாஷை, அதை பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய உள்ளான மனிதன் பலப்படுத்தப்படுகின்றான், அவன் ஆரோக்கியம் அடைகின்றான், அன்னைக்கு அவன் புதுப்பிக்கப்படுகின்றான். உள்ளான மனிதனுக்குள்ள ஆண்டவர் அந்த பலத்தையும் கிருபையும் அதை பெருக செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய, நான் சொன்ன மாதிரி நீங்க காலையில எழும்புறீங்க, உங்க ஜெப அறைக்கு வரீங்க, வேதத்தை திறக்கிறீங்க, அரை மணி நேரம் நான் சொன்ன மாதிரி ஜெபித்து முடித்த பின்பதாக ஒரு 10 நிமிஷம் இப்படி அந்நிய பாஷையில பேசி உங்க ஜெபத்தை முடிச்சிங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க ஜெப அறையிலிருந்து வெளியே வரும் பொழுது ஒரு புதிய பலத்தோடு கூட, புதிய கிருபையோடு கூட, ஞானத்தோடு கூட, அந்த நாளெல்லாம் எப்படி அதை செய்தீங்க, என்ன நடந்தது என்று உங்களுக்கு அது காரணம் கூட சொல்ல முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அந்த வெளியேறப்பட்ட தெய்வீக கிருபைகளை தந்து உங்களை வெற்றி சிறக்க செய்வாருங்க. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நான் சொன்ன மாதிரி என்னத்தை ஜெபிக்கணும் என்று நமக்கு தெரியாத பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து தெளிவாக நம்மை ஜெபிக்க நடத்துகின்றார். வாசிங்களே அந்த வசனத்தை, 8:26 ரோமர். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல். ஒரு நிமிஷம் இருங்க. எதுல உதவி செய்யறாருங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எதுல உதவி செய்யறாருங்க? பலவீனங்கள். எவ்வளவு பேர் சொல்றீங்க எனக்கு ஜெபத்துல நிறைய நேரத்துல பலவீனம் இருக்கு பாஸ்டர்? எவ்வளவு பேர் சொல்லுவீங்க ஜெபத்துல நிறைய நேரத்துல பலவீனம் இருக்கு? பாருங்க, நிறைய பேர் சர்ச்சிலே உட்கார்ந்து உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க. ஓகே, ஜெபத்துல அநேக நேரத்துல நமக்கு பலவீனம் இருக்கு, ஜெபிக்க வரதில்லை, ஜெபிக்க தோன்றதில்லை. ஆனா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது, இப்படிப்பட்ட பலவீனமா இருக்கின்ற நேரத்துல யார் நமக்கு உதவி செய்வாருங்க? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்று ஆண்டோடைய வார்த்தை நமக்கு வாக்கு தருகின்றது. அடுத்தது வாசிங்களேன். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், நமக்கு என்ன ஜெபிக்கணும் என்று அறியாமல் இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொன்ன மாதிரி என்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில நான் தனிமையாக நான் அனுபவித்திருக்கிறேன். சில நேரத்துல சபைக்காக ஜெபிக்கும் பொழுது, ஊழியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது எதற்கு ஜெபிக்கணும்னு சில நேரத்துல தெரியாது. ஆண்டவரே, இவ்வளோ தேவைகள், இவ்வளோ பெரிய ஒரு ஊழியம், எதற்காக குறிப்பாக எனக்கு ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல. அப்படி நான் தவிக்கும் பொழுது நான் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஒரு 5 நிமிஷம் அந்நிய பாஷையில தொடர்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது திடீரென்று எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அந்த எண்ணங்களை போடுவார். ஓகே, இதற்காக ஜெபிக்க ஆரம்பிப்பேன். என்ன அறியாமவே நான் அந்நிய பாஷையிலிருந்து திடீர்னு நான் தமிழ்ல ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அந்த காரியத்திற்காக நான் அதை ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல, அது வரைக்கும் எனக்கு ஒரு எண்ணம் இல்லை. ஆனா அந்த அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் திடீர்னு அந்த என்னுடைய ஜெபத்தை நான் சொன்ன மாதிரி தீர்க்க தரிசன ஜெபமாக மாற்றுகின்றார். எதற்காக எனக்கு ஜெபிக்கணும்னு தெரியாத பொழுது தெளிவாக அதை கவனம் செலுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில சில நேரத்துல இனி வரப்போகின்ற காரியங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அன்னைக்கு நீங்க கிளம்புவீங்க வீட்டை விட்டு, அன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக சாத்தான் உருவாக்கின்ற ஆயுதங்கள் என்ன நமக்கு தெரியாது. ஆனா நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவர் உங்க ஜெப நேரத்திலே சாத்தானுடைய எல்லா அந்தகார சக்திகளை கற்றும்படியாக, அந்த நாளில் சாத்தான் உங்களுக்கு விரோதமாக, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னென்ன திட்டங்களை வைத்திருந்தானோ, நீங்க அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா அந்நிய பாஷையில, அதே நேரத்தில் அந்த சாத்தானுடைய வல்லமையை நிர்மூலமாக்கின்றார். அது ஒண்ணு இல்லாம பண்றார். நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக மன்றாடி, உங்களுக்காக தேவனிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் பாதுகாப்புக்காக, கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க உதவி செய்கிறார்.
ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். காலையில் எழும்புவது, அதிகாலை எழும்புவது முதல் ரகசியம். இரண்டாவது, கதவை சாத்துங்க. மூன்றாவது, வேதத்தை திறங்க. நான்காவது, வாயை திறங்க. ஐந்தாவது, அடுத்த வாரம் வாங்க. ஐந்தாவது நான் கொடுக்க வேண்டிய ரகசியம் மிகப்பெரிய ரகசியம். அது எனக்கு முன்பதாக இருக்கிற நேரத்தில் அதை சொல்ல முடியாது. அந்த ஐந்தாவது ரகசியம் இருக்குல்ல, அது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு ரகசியம். அடுத்த வாரம் வந்தீங்கன்னா தேவ வார்த்தையிலிருந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தை மறுரூபப்படுத்தக்கூடிய இந்த ஐந்தாவது ரகசியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பலருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் சாத்தான் பல காரியங்கள் உங்களை கட்டி வச்சிருக்கிறானா, நான் சொல்ல போகின்ற அந்த ஐந்தாவது காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். தேவன் உங்களுக்காக எழும்புவதை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்கலாம். ஆனா முதல் சொன்ன 4 காரியங்களும் மிக முக்கியம்தான். இந்த 4 காரியத்தை நீங்க இந்த வாரம் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பலருடைய வாழ்க்கை நான் சொன்ன மாதிரி சபையில வந்து உட்கார்ந்துருக்கிறோம், ஒவ்வொரு வாரம் சபைக்கு வரும். ஆனா இந்த தனிப்பட்ட ஜெபம் இருக்குல்ல, பல தேவ பிள்ளைகள் பின்தங்கி இருக்கிறாங்க. என்னுடைய விருப்பம், என்னுடைய பாரம், நம்மளுடைய சபையில் இருக்கின்ற எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெப வீரர்களாக மாறும். ஜெபத்தில் தரித்திருந்து அந்த ஆவிக்குரிய மனிதன் மன்றாடி தேவனுடைய பிரசனத்துல நிற்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக தேவன் நம்மை எழுப்புவாராக. ஏதோ மற்றவர்களை பயன்படுத்தி தேவனிடத்துல தூது விட்டு நம்மளுடைய தேவைகளை கேட்பதை விட்டுவிட்டு தேவனுடைய பிரசனத்திற்கு நேரடியாக நாம் உள்ளே வந்து தைரியமாக அவரிடத்தில் எல்லாவற்றையும் அவரை அப்பா பிதாவே என்று அழைத்து அவரை கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. எளிமையிலுங்க உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். இந்த காலையில் ஒரு தீர்மானம் செய்யுங்களேன். என்னுடைய வார்த்தையை கேட்டீங்க, நான் 4 சுலபமான படிகளை நான் சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு காலையில. உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை பின்தங்கி இருக்கா? நீங்க சரியா ஜெபிப்பது இல்லையா? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த பழக்கமே இல்லாம இருக்குன்னா இன்றைக்கு தேவ பிரசனத்தில் நிற்கும் போது ஒரு தீர்மானத்தை செய்யுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். இது வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு சுலபமாக 4 காரியங்களை நான் இன்று காலையில கேட்டிருக்கிறேன். இதை 4 நான் இன்றைக்கு போய் என்னுடைய வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்த இந்த காலையில நான் அந்த அர்ப்பணிப்பை நான் செய்யறேன். அந்த தீர்மானத்தை நான் இன்றைக்கு உங்களுடைய பிரசனத்துல செய்யறேன்னு சொல்லி என்னோட கூட கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பிதாவே, இந்த காலையில உங்களுடைய வார்த்தையை கூடி வந்திருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் பேசியிருக்கின்ற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஜெபத்தில் நீர் வளர நீர் விருப்பமா இருக்கிறீரே. ஒவ்வொருவரோடு கூட நீர் நெருங்கி நடக்க விரும்புகின்ற பரலோக பிதா ஆண்டவரே, இதுவரைக்கும் சாத்தான் பலரை தூரமாக இந்த ஜெப அறையிலிருந்து தூரமாக வைத்திருக்கிறான் ஆண்டவரே. பலரை இந்த ஜெபத்தின் வல்லமை ருசிக்காம அவர்களை தூரமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காலையில நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இன்றைக்கு தேவ வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகள் இந்த அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜெப பலிபீடத்தை கட்டுவதற்கு ஒவ்வொருவரும் இன்றைக்கு பிரயாசங்கள் எடுப்பார்களாக. ஆண்டவரே, ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்ட வண்ணமாக நாங்கள் பொன்னை கொண்டு வெள்ளியை கொண்டு வெளியேற பெற்ற கற்களை கொண்டு எங்களுடைய ஜெப பலிபீடத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆழமாக துறவுகளை தோண்டி ஆண்டவரிடத்திலிருந்து நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் ஜெபித்தது போல ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க பரிசுத்த ஆவியானவரே. எங்க மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துல இதுவரைக்கும் ஜெபிக்காத சகோதர சகோதரிகள் ஜெபத்தில் வளருவார்களாக. அவருடைய ஜெபங்கள் இன்னும் நீடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால அந்த கிருபையை நான் பேசுகின்ற ஆண்டவரே. எங்களுடைய சபையை ஒரு ஜெபிக்கின்ற ஒரு சபையாக மாற்றுங்க ஆண்டவரே. வெறும் பொதுவாக எல்லாரும் ஒன்றாக கூடி ஜெபிக்கின்ற ஜெபம் மாத்திரமல்ல, எங்களுடைய தனிப்பட்ட ஜெப பலிபீடம் கட்டப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஜெபத்தில் வளருவார்களாக. கிருபையை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இந்த வாரத்துல அதற்காக உங்கள் பிரயாசங்கள் எடுக்கும் பொழுது ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பதாக. தேவன் அவளோடு கூட தனிப்பட்ட விதத்தில் சந்திங்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். உங்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துங்க நான் கேட்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். ஒருவேளை இந்த காலையில் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த இயேசு நம்மோடு கூட உறவு கொண்டாட விரும்புகின்ற ஒரு இரட்சகர். தூரம் இருந்து அவரை எட்ட முடியாத தொட முடியாத ஒரு தேவன் அல்ல. இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய ஸ்தானத்தை எடுத்து நாம் செலுத்தியிருக்க வேண்டிய விலக்கிரயத்தை இயேசு நம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக பாவம் மீட்கப்படணும் என்று இயேசு தம்முடைய ஜீவனை தந்தார். அவனுடைய வார்த்தை சொல்லுங்க, இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவர் என் இரட்சகர் என்று யாரெல்லாம் அறிக்கை செய்கின்றார்களோ
அவளுக்கு ரட்சிப்பு உண்டு என்று நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் வெளியேற பெற்ற ரட்சிப்பின் வெகுமதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நித்திய வாழ்வின் நம்பிக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எல்லா கண்கள் தலைகள் தாழ்த்திருக்கப்படும் பொழுது நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அன்பான சகோதரா சகோதரி, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலையா? இதுவரைக்கும் அந்த நித்திய நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு இங்கே இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையை தொட விரும்புகின்றார், மாற்ற விரும்புகிறார். ஆனால் அதை காட்டிலும் வெளியேற பெற்றோர் காலம் இயேசு செய்யக்கூடியது பாவங்களை மன்னிக்கக்கூடிய இரட்சகர், புதிய வாழ்வை தரக்கூடியவர். இன்றைக்கு ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய துவக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்னோடு கூட சத்தத்தை உயர்த்தி எல்லாரும், சபையார் எல்லாரும் இந்த ஜெபத்தை செய்யும்படியாக நான் உங்களை கேட்கிறேன். என்னோடு கூட சொல்லுங்க. அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவுக்காக நன்றி. இன்றைக்கு என்னுடைய இருதயத்தை நான் திறந்து, இயேசுவே என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, நீர் என் இரட்சகர் என்று நான் அறிக்கை செய்கின்றேன். என் வாழ்க்கையை உம் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் நம்பிக்கையும் அவருடைய இருதயத்தை நிரப்புவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக நன்றி, புது வாழ்விற்காக நன்றி, உங்களுடைய நோக்கங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறுவதற்காக நன்றி. ஆண்டவரே, காலையில் ஆராதனைக்கு வந்திருக்கின்ற தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, சமாதானத்தினால நிரப்புங்க. தேவ வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு துதிகன மகிமையை செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென்.